வேலூர் உத்தரமாதா கோவில் தெருவைச் சேர்ந்தவர் விமல். இவர் மருந்து விற்பனை பிரதிநிதியாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்றிரவு அதே பகுதியில் உள்ள கோவில் அருகே விமல் தனது நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த அசோக் என்பவரின் மகன்கள் தங்களுடைய நண்பர்களுடன் வந்து விமலிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது அசோகன் மகன்களும் அவர்களது நண்பர்களும் சேர்ந்து விமலை சராமாரியாக கத்தியால் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த விமலை அங்கிருந்தவர்கள் மீட்டு வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனிடையே விமலை வெட்டிய நபர்கள் கைது செய்யக்கோரி வேலூர் ஆற்காடு சாலையில் தனியார் மருத்துவமனை முன்பு 50க்கும் மேற்பட்டோர் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வடக்கு காவல் நிலைய போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்தனர். இதை ஏற்று அனைவரும் கலைந்து சென்றனர். விமல் மற்றும் அசோக் ஆகியோரது குடும்பத்தினர் இடையே கோவில் நாட்டாமை பதவி தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்ததும் இதன் காரணமாக விமலை அசோக் மகன்கள் வெட்டியதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.